இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் உங்க வீட்டு பெரியவங்களுக்கு நோ தான். குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துட்டாலே வீட்டு பெரியவங்க ஆளுக்கு ஒரு பழக்க வழக்கத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் சயின்டிபிக் தானா, பண்ணவே கூடாதா, இல்ல பண்ணலாமா, ஓகேயா, பாத்துருவோமா? தொப்புல காத்து போயிரும், அதனால தொப்புல மூடியே வச்சிருக்கலாம். ஒரு துணியை வச்சு தொப்புல கட்டுங்க. நோ. சரி, தொப்புல எண்ணெய் வச்சுக்கிட்டே இருக்கலாம், இல்லாட்டி காத்து போயிரும். நோ. குழந்தைக்கு நல்ல சுடு தண்ணியில கொதிக்கிற சுடு தண்ணியில குளிக்க வச்சாதான் குழந்தை தூங்கும். ரொம்ப கொதிக்கிற தண்ணி தான் நல்லது குழந்தைக்கு. நோ. குழந்தை குளிச்சதும் தும்மல் போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் நாங்க சாம்பிராணி புகை பிடிப்போம். நீதான் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற, அதனாலதான் சளி பிடிக்குது. முதல்ல சாம்பிராணி எடுத்து புகை வை. நோ. காலங்காலமா ஒரு ஆயமா தான் வந்து குளிக்க வைப்பாங்க, அவங்கள வர சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு நோ. அப்படி வர்றவங்கள வந்தா குளிக்க வச்சா கூட பரவாயில்ல, ஆனா மூக்குல வாயில ஊத வைக்கலாமா? நோ. மூக்குல வாயில அவங்க ஊதுனாங்கன்னு வைங்களேன், அவங்க வாயில இருக்கிற கிருமி குழந்தைக்கு போய் அதனாலதான் சளி பிடிக்கும். சரி, குழந்தைக்கு குளிக்க வைக்கும் பொழுது மூக்குல வாயில எண்ணெய் விடலாமா, காதுல எண்ணெய் விடலாமா? நோ நோ நோ. மூக்கு வழியாவோ இல்ல வாய் வழியாவோ எண்ணெய் உள்ள போச்சுன்னா நுரையீரல் போயிருச்சுன்னு வைங்களேன், நியூமோனியாவா மாறிடும். அப்புறம் மாசம் ஃபுல்லா சளியோட தான் இருக்கணும். நோ. குழந்தைய நல்ல எண்ணெயில ஊறின பிறகு குளிக்க வைக்கலாமா? குளிக்க வைக்கலாம், ஆனா அப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது என்னன்னா, மூக்குல வாயில எண்ணெய் போகாம, ரொம்ப வலியாம, ஃபேஸ்ல ரொம்ப எண்ணெய் வலியாம குளிக்க வைக்கணும். ஏன்னா எண்ணெய் தண்ணியில மிதக்கும். குளிக்க வைக்கும் பொழுது குழந்தை அழுதுகிட்டே குளிக்கும் பொழுது தண்ணிய விழுங்கும், அப்ப எண்ணெயும் உள்ள போயிரும், அதனாலையும் சளி பிடிக்கும். சோ அதுக்கும் நோ தான். குளிச்ச பிறகு வேணா மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி குளிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா ஆயில் தடவுங்க. சரி, அம்மாவோட முடி எடுத்து குழந்தைக்கு திருஷ்டி படாம இருக்கணும், குழந்தை நடுங்க கூடாது அப்படின்னு சொல்லி கால்ல கட்டுறது, கால் விரல்ல கட்டுறது பண்ணலாமா? நோ. சில நேரங்களில் இறுக்கி கட்டிட்டா அந்த கால் விரல்களுக்கு ஒழுங்கா ரத்தம் போகாது, ப்ராப்ளம் வரும், இன்ஃபெக்ஷன் வரும். இத சொல்ல மறந்துட்டேனே, குழந்தைக்கு ஃபுல்லா பவுடர் அடிச்சு விடுறது. அப்பதான் குழந்தை மேல நல்ல ஸ்மெல் அடிக்கும், குழந்தை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பஃப் எடுத்து வச்சு அடிக்கிறாங்களே, அதுக்கும் நோ சொல்லிருங்க. அட, இதுக்கும் நீங்க நோ தான் சொல்லணும். கண்ணுல திருஷ்டி படாம இருக்கணும்னு கண் இமைகள்ல எல்லாம், ஐலாஷஸ் மேல எல்லாம் அவங்க வந்து இது வைப்பாங்க, மை வைப்பாங்க. கண்டிப்பா நோ. திருஷ்டி போட்டு ஒருவேளை வைக்கணும்னா நெத்தியில ஏதாவது ஒரு சைட்லயோ இல்ல கன்னத்திலயோ கூட வச்சுக்கோங்க, ஆனா கண்ணுல மை வைக்காதீங்க.